நினைத்தாலே நிற்கும் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நித்யா வீட்டை விட்டு ஓடி போன விஷயம் தெரிஞ்சு நம்ம நித்யாவோட சித்தப்பா பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில இருக்காரு. அந்த சமயத்துல வந்து பிரீத்தியோடைய அம்மாவும் பிரீத்தியும் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட சித்தப்பா கிட்ட வந்து சொல்ல ட்ரை பண்றாங்க. நடந்த உண்மை எல்லாத்தையும் வந்து சொல்ல ட்ரை பண்றாங்க. நித்யா வந்து ஓடி போகல, இவங்கதான் வந்து ஓடி போகிறதுக்காக அந்த சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சரத்துக்கும் நித்யாவுக்கும் கல்யாணம் பண்றதா இருந்தது, அதனாலதான் வந்து நித்யா வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க வீட்டை சொல்ல ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய சித்தப்பா வந்து யார் சொல்றதும் வந்து கேட்கிற நிலைமையில இல்ல. அவங்களுடைய ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய சித்தியையும் பிரீத்தியும் வந்து உண்மையை சொல்ல விடாம தடுத்து நிறுத்துறாங்க. அதால வந்து நித்யாவோட சித்தப்பாக்கு வந்து நடந்த உண்மை எதையுமே வந்து அவருக்கு தெரியாம போகுது. சமீர் நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா இந்நேரம் வந்து சித்தப்பா ஊர்ல இருந்து வந்துருப்பாரு, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யா கிட்ட சொல்றாங்க. அப்போ சமீரும் நித்யாவும் பாத்தீங்கன்னா வந்து கோவில்ல இருக்க கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு நல்லபடியா எல்லா பிரச்சனையும் வந்து நல்லபடியா முடியணும், எங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கணும் எங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. நித்யாவும் சமீரும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நித்யாவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. நித்யாவை கூட்டிட்டு போய் வீட்டை விட்டுறதுக்காக போறாங்க. நித்யா சமீர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ நித்யாவோட ஃபேமிலி வந்து நித்யா மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நித்யாவுடைய அப்பா வந்து சமீரை வந்து கண்ணத்திலே அடையிறாரு. நித்யாவோட சித்தப்பா வந்து சொல்றாரு, ஆனா நீங்க அமைதியா இருங்க, நான் பெயிண்டிங் வேணா அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கிட்ட வராரு. நித்யா வந்து தன்னோட சித்தப்பா கிட்ட வந்து நடந்த எல்லா உண்மையை வந்து சொல்ல முயற்சி பண்றாங்க. அந்த சமயத்துல வந்து நித்யா சொல்ற வர அந்த உண்மையை வந்து கேட்காமலே நித்யாவோட சித்தப்பா வந்து நித்யாவோட கண்ணத்துல அறையிறாரு. அப்போ சமீர் வந்து ரொம்ப கோவப்பட்டு எதுக்காக நித்யாவை அடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ நித்யாவோட சித்தப்பா வந்து சொல்றாரு, சமீர் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த இடத்துல விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு ரூமுக்கு நம்ம நித்யாவோட சித்தப்பா. நித்யாவுடைய அப்பா சமீரோட காலரை பிடிச்சி, சமீர் ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி ரொம்ப கோபம் வந்து நித்யாவுடைய அப்பாவை சொல்லும் போது நம்ம சமீர் வந்து சொல்றாரு, ஏன்னா நீங்க இதெல்லாம் சாகடிச்சிருக்கீங்களாங்க, என்னோட உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், நித்யா விட்டு நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பத்தி வந்து ரொம்ப கோபம் வந்து சொல்றாரு. நித்யாவுடைய அப்பா கிட்ட வந்து அவருடைய கண்ணை பார்த்து வந்து நம்ம சமீர் பத்தி ரொம்ப கோபம் வந்து சொல்றாரு. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் என்னை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நித்யா அது மாதிரி சொல்றதை கேட்டு நம்ம சமீரும் சமீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நித்யாவோட சித்தப்பா நித்யா கிட்ட வந்து கேட்கிறாரு, எதுக்காக நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நித்யா, உங்களையும் சேர்த்து எனக்கு 3 பொண்ணுங்கண்ணா, உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வந்து எனக்கு தலைகுனிவு ஏற்படுத்திட்டு எனக்கு வந்து அவமானப்படுத்திட்டு எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கேட்கிறாரு. அப்போ நித்யாவுடைய சித்தியும் பிரீத்தியும் வந்து சொல்றாங்க, நித்யா எதுவும் சொல்ல வர அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நித்யாவோட சித்தப்பா வந்து சொல்றாரு, போதும் எல்லாமே போதும், நித்யா சொல்றதை கேட்டு கேட்டு நான் வந்து நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும், இனிமேல நான் வந்து நித்யா சொல்ற எதையும் நான் கேட்கறதா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அந்த இடத்துல வந்து கிளம்புறாரு நித்யாவோட சித்தப்பா. அப்போ நித்யாவோட சித்தி பாத்தீங்கன்னா வந்து அவரை சமாதானம் படுத்த அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நித்யா தன்னுடைய சித்தப்பா சொன்னதை நினைச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு அவருக்கு வந்து இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தலை உணவு ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம நித்யா. அந்த சமயத்துல வந்து நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து ரோட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு பைக்காரனை அடிச்சுட்டு இருக்காரு. பைக்காரனோட சத்தத்தை கேட்டு நம்ம நித்யாவும் பிரீத்தியும் பாத்தீங்கன்னா வந்து பால்கனிக்கு வராங்க, சமீரை பாக்குறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து கேட்கிறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாலே கேட்கிறாரு. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, பயப்படாத சமீர், தைரியமா இரு, நம்பிக்கையா இரு, கண்டிப்பா எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும், நீ பயப்படாத, நம்ம ரொம்ப நம்பிக்கையா இரு சமீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீருக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க, சமீர் நீ பயப்படாத சமீர், நான் நித்யா கூட நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நித்யாவை பத்திரமா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு சமீருக்கு வந்து தைரியத்தை கொடுக்குறாங்க நம்ம பிரீத்தி. பிரீத்தி கொடுத்த தைரியத்தால நம்ம சமீர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்து கிளம்புறாரு. நித்யாவோட சித்தப்பா தன்னுடைய ஃபேமிலி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. இனி வந்து நீங்க எடுக்கிற முடிவுக்கு எல்லாம் நான் வந்து கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு நித்யாவோட சித்தப்பா தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட. சமீர் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அப்போ சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா சமீர் கிட்ட வந்து கேட்கறாங்க, சமீர் நீ எங்க போயிட்டு வர சமீர், நித்யாவுடைய அப்பா வந்து நீங்க ஏதோ பேசிட்டு போயிருக்காரு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சமீரோட அம்மா வந்து சமீர் கிட்ட கேட்கறாங்க. அப்போ சமீர் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. நித்யாவுடைய அப்பா வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காருன்ற விஷயத்தை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைகிறாரு சமீர். நித்யாவோட ஃபேமிலி நித்யாவோட காதல் விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறாங்க,
நித்யா சமையலோட லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுது, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.